அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அப்டேட்டில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை, குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான பாதிப்பு ஏற்பட போதும் இந்த செய்தி குறிப்பில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிற மக்களே. ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக பார்த்தா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாக வாய்ப்பிருப்பதாக சொல்ல வந்த இந்த நிலையில் தான் தென் தமிழகம் மற்றும் அதனுடைய தெற்கு கேரள பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக சொல்ல வராங்க. ஸோ இதன் காரணமாக தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ வடகடலோர தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதனுடைய ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு பதிவாயிருந்த நிலையில் இன்று பார்த்தீங்கன்னா காலை 8:30 மணி அளவில் ஓரளவு தாக்கம் குறைவாக இருக்கக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ நேற்று வெள்ளிக்கிழமையாகிய நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருந்ததாக சொல்ல வந்த நிலையில் தற்போது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கருத்து கணிப்பு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்து என்ன நிகழப்போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.